நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் பல பேர் பலவிதமான நேரங்களில் ஆளுக்கு தகுந்தால் போல் வேஷம் போடுவார்கள், பேசுவார்கள், நடிப்பார்கள். ஆனால் நீ எங்கிருக்கிறாயோ அதன்படி நடந்தால்தான், நீ எப்படி இருக்கிறாயோ அதன்படி நடந்தால்தான் உனக்கு மரியாதை உண்டு. கொஞ்ச காலம் நடிக்கலாம், ஆனால் நடிப்பு நிரந்தரமாகாது என்பதை சொல்ல ஒரு சிறு கதையை சொல்லி நாம் ஒரு வசனத்துக்காக போகப் போகிறோம். ஒரு புறாக்களை வைத்து வியாபாரம் செய்கிறவன் டெய்லி புறாக்களுக்கு தானியம் போட்டு கொண்டு வந்தான். இது ஒரு விசை காக்காய் ஒன்று பார்த்து விட்டது. நாம் பறந்தாலும் நமக்கு அரைவடம் கூட கிடைக்க மாட்டேங்குது. இந்த புறாக்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணி அது ஒரு ஐடியா தோணுச்சு. நேராக ஒரு பெயிண்ட் கம்பெனியில் போய் பெயிண்ட்டை பல்லாம் வெளியே வச்சுருந்தாங்க. நல்ல ஒரு வெள்ளை பெயிண்ட் டபக்குன்னு உள்ளே விழுந்து மேலே வந்துடுச்சு. மேலே வந்தோடனே கருப்பு நிறம் மாறி விலையாகி போச்சு. வழக்கமாக புறாவுக்கு தானியம் வைக்கிற நேரத்தில் இது வந்து சாப்பிட்டே இருந்தது. ரொம்ப நாள் அது போயிட்டே இருந்தது, ரொம்ப காலம். கடைசியில் என்னாச்சு, ஒரு நாள் மேலேருந்து கான்னு கத்த உடனே காக்காய்க்கு அந்த பரம்பரை புத்தி, பிறந்த புத்தி அது போகலை. திடீர்னு அதுவும் காணிச்சு. இதில் நம்ம கூட்டத்தில் ஒரு காக்கா வந்திருக்குன்னு சொல்லி கல்லில் எடுத்து விட்டான் அந்த வியாபாரி. அந்த புறா இறந்து விட்டது. இதைத்தான் சொல்கிறேன், நாம் உலகத்துக்கு ஏற்ற வேஷம் போடக்கூடாது. உண்மை படைத்தவன் உனக்கு ஒரு பிளான் வைத்திருப்பார். அந்த பிளான் படி நீ நடந்தாலே போதும், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இதே போல தான் பைபிள் பார்த்தீங்கன்னா சவுல் பெரிய ஒரு ராஜா, முதலாவது இஸ்ரவேல் ராஜா, தேவனால் அபிஷேகம் பெற்றவன். தேவனால் சாமுவேல் தீர்க்கதரிசனம் சொல்லி அபிஷேகம் பெற்றவன். அவனே ஒரு முறை சாமுவேல் இறந்த பிறகு சாமுவேலை அழைக்க வேண்டும் என்று ஒரு வெளியே போய் ஒரு சூனியக்காரி எடுத்தல் வேஷம் மாறி, ராஜா வேஷம் மாறி அவன் போய் சாமுவேலை இறந்தவரை எழுப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது போட்டிருப்பதோ வேறு வேஷம், ஆனால் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளும் அதனுடைய பேச்சு திறமையும் ஒரு ராஜாவுடைய கம்பீரம். இதை பார்த்தவுடன் அந்த சூனியக்காரி கிளவி கேட்டாள், நீங்கள் ராஜா தானே என்று கேட்டாள். அவன் சாயம் வெளுத்து விட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, நம்முடைய சாயம் யாருக்கும் வெளுக்கக்கூடாது. நம்முடைய ஒரிஜினல் சாயம் இருந்தாலே போதும். அது தேவன் கொடுத்த வரப்பிரசாதம் என்று கூறி நாம் மீண்டும் நாளை ஒரு புதிய கதையோடு, புதிய சரித்திரத்தின் உதாரணத்தோடு மீண்டும் சந்திப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.